வணக்கம் அன்பு உறவுகளே. இன்று யாராருக்கு பிறந்த நாளோ அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள், கல்யாண நாள் வாழ்த்துக்கள். அதாவது இன்றைக்கி என்ன சொல்ல வந்தோம்னா, நேற்று ராகவேந்திரா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அதாவது எங்கடா விரதம் வச்சுட்டு அவரை பார்க்க முடியாமல் போயிடுமா அப்படிங்கிற ஒரு தருணம் வந்துச்சு. ஆனால் அதெல்லாம் இல்லை. நேற்று வாரம் அந்த தேரில் ஊர்வலம் வருவார், அந்த ஒரு சந்தோஷமே எனக்கு கிடச்சிது. நான் கரெக்டாக என்ட்ரி அவர் தேர் சுற்றிட்டு அப்படியே வராரு, அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி எனக்கு நான் நினச்சதும் நடக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுதல். நீங்களும் அதே மாதிரி எனக்கு ப்ரேயர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறேன். என்கிட்ட காசு வாங்கி ஏமாற்றினவங்க பூரா அதான் சொன்னேன், என்னை ஏமாத்துறது பெருசு இல்லை, என் மனசில் இடம் பிடிக்கணும் அதுதான் பெருசு. ஒருத்தர் ரோட்டில் நின்று பேசவே யோசிக்கிற ஆள் நான். அப்படி ரொம்ப கூட்டு நின்று பேசுனேன்னா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அர்த்தம். அதே மாதிரி இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சவர் ஆனால் இவர் இறந்து 14 வருஷம் ஆகுது. அதாவது மரியம் பிச்சைங்கிறவர். நான் எங்கள் கார் ஸ்டீரியோ கடையில் வேலை பார்க்கும்போது அவர் எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு வந்தார். அப்போ மேற்கு தொகுதி சட்டமன்ற வேட்பாளராக ஜெயர் நேரு அவர்களும் மரியம் பிச்சை அவர்களும் நின்னாங்க. அப்போது எனக்கு அது பிடிக்கும். அவர் இறந்தது கொஞ்சம் மனசு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆனால் அதுவே 14 வருஷம் கடந்து போச்சுங்கிறது எனக்கு இப்போ தான் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. 1 வருஷம் 2 வருஷம் அது நாங்கள் அப்படி இருந்தோம். அங்கே வேலை பார்த்தது முதற்கொண்டு எல்லாருமே இன்னும் என்னை ஞாபகமாக வச்சுருக்குறாங்க. எனக்கு அதுவே பல பேரை ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதாவது எங்கள் பங்கில் இருக்கும்போது நிறைய பேர் கேட்பாங்க, அம்மா நீ அங்கே வேலை பார்த்த பொண்ணு தானம்மா அப்படி, அவ்வளோ வருஷம் எனக்கு தெரியுதானே அப்படின்னு கேட்டேன். ஆமாம்மா, அதெல்லாம் இதில் என்னம்மா இருக்குது அப்படின்னாங்க. இப்போ தான் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஒருத்தருடைய தோற்றம் பெருசு கிடையாது, ஒருத்தர் பேசுகிற அந்த ஞாபகங்கள் தான் அதிகமாக ஒருத்தரை தூண்டுங்கிறது எனக்கு இப்போ தான் புரிஞ்சுக்கிச்சு. எல்லாருமே நீ ரொம்ப பேசுகிறமா அப்படிங்கிறாங்க, ஆனால் என்னுடைய பேச்சு தான் பல பேருக்கு ரொம்ப ஞாபகார்த்தமாக கொடுக்குது. சிலருக்கு நான் உண்மையை சொல்கிறேனே, அது யார் நினைக்கிறாங்களோ இல்லையோ, எனக்கு முன்னாடி ஒருத்தர் உடம்பு சரியாமல் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சேர்ந்து அந்த செகண்டே நான் ப்ரேயர் பண்ணுவேன், அல்லாஹ்கிட்ட துவா பண்ணுவேன், ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டுவேன். அதுவே சிலர் மனசில் நான் ரொம்ப இடம் பிடிச்சிருக்கிறேன். அதான் சொல்லுவாங்க, அம்மா நீ எனக்கு வேண்டுனல எனக்கு நல்லா சரியாச்சுமா அப்படின்னு. எனக்கு இப்போ தான் அது புரியுது. அதான் இது மாதிரி சில இது பண்ணுறதுனால தான் நம்மளை பல பேருக்கு ஞாபகங்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது. ஓகே, எனக்கு பஸ் வர டைம் ஆகிடுச்சு. மீண்டும் நாளை இன்னொரு பதிப்புடன் வருகிறேன். உங்கள் அன்பு சகோதரி திருச்சி ஜூலி.